லாஸ்ட் எபிசோடில் நடந்தது திருப்பி காட்டுறாங்க. டேஞ்சரை 6th ஃபார்மையும் 7th ஃபார்மையும் கம்பைன் பண்ணி அந்த ஏரோஸ்லாம் அந்த வாட்டர்லேயே இழுத்துக்கிட்டு போய் அதே ஸ்பீடில் அந்த டீமனோட தலையை வெட்டியிருப்பான். இதோட அந்த போன எபிசோட் முடிஞ்சிச்சு காசு. இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. டேஞ்சரை இவ்வளோ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி அவன் ரொம்ப டயர்டானதுனால முதுகு எலும்பு அதெல்லாம் உடஞ்சிருக்குது. அவன் கீழே படுத்துட்ருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ சாகிறதுக்கு முன்னாடியும் அவன் உடம்புல ஏரோஸ் வர வச்சுட்டு போயிடுது. அந்த ஏரோஸ் டேஞ்சரை இழுத்து அங்கே இங்கேன்னு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. டேஞ்சரை அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். இப்போ டேஞ்சரோ கொஞ்சம் வாட்டர் ப்ரீத்திங் வச்சு கொஞ்சம் சமாளிச்சிட்ருக்கான். ஆனால் அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கா கிட்டத்தட்ட எல்லா டெக்னிக்ஸும் அட்டன் டைமில் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால் முடியவே முடியல கைஸ். விடாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. கடைசியாக டீமனும் எரிஞ்சு போகணுன்னு இந்த ஏரோஸும் எரிஞ்சு போயிடுது. மேலேருந்து கீழே விழுகிறான். அவன் எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டயர்டாயிரான். அதுவும் இல்லாமல் அவன் முதுகெலும்பு கால் எல்லாம் உடஞ்சிருக்குது. எவ்வளோனா அவனால் கட்டானா கூட தூக்க முடியல. அதை வாயில் கவிட்டு அப்படியே ஊர்ந்து நடந்து போகிறான். அந்த பக்கம் காட்டுறாங்க யூஸ்வரோ அந்த பால் சிலிண்டரில் டார்ஜ் ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீமன் வில்லத்தனமாக சிரிக்குது. என்னென்னு பார்த்தா இன்னொரு பாலை ஃபாஸ்ட்டாக தூக்கி போடுது. பார்த்தா நெசுக்கோ அதை உதச்சிட்றா. அதுக்கப்புறம் நெசுக்கோ யூஸ்வரோ பார்க்க அவங்க தம்பி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டீமன் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. டமாயாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமும் நெசுக்கோ பார்த்து இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான்னு நினைக்குது. அதுக்கப்புறம் நெசுக்கோ அந்த பாலை ஃபுட்பால் மாதிரி உதச்சி வச்சு 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யூஸ்வரோவும் பயப்படுறேன். அதுக்கப்புறம் டமாயோ அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்ருக்காங்க. நெசுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை உதைக்க ட்ரை பண்ணுற உதச்சிட்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமன் ஜஸ்ட்டில் தப்பிச்சிருது. இல்லை நெசுக்கு உதச்ச பால் அந்த டீமனோட தலையே பிடிச்சிட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீமன் திருப்பி அட்டாக் ஆக ரெடி ஆகும்போது திடீர்னு டமாயோ நடுவில் நிற்கிறாங்க. உன்னோட மூசான் கிபுட்சி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு கோலை தெரியுமா? அவன் நேரில் சண்டை போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த டீமன்ஸ்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு அவங்களை பற்றி சொன்ன உடனே இல்லை அவருக்கு அப்படி கோலெல்லாம் இல்லை, அவர் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிடுறான். என்னன்னு பார்த்தா லேடி டமாயோ பிளட் டீமன் ஆட்டி யூஸ் பண்ணி அதோட பிரெயின் கெப்பாசிட்டி குறைச்சிருக்காங்க. அதனால டக்குன்னு அது உளறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் சொல்லிட்டு நான் டீமன் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு டீமன் வித்தியாசமாக மாதிரி அதோட வாய் உடம்புலேருந்துல கை வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கை அந்த டீமனோட தலையை பிடிச்சி நசுக்கிடுது. அதுக்கப்புறம் லேடி டமாயோ அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. நெசுக்கோ அப்படி தூங்கிட்டுருக்கா. அதுக்கப்புறம் லேடி டமாயோ அங்கே உட்காந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க, என்னோடய பிளட் டீமன் இலிஷன் அது யோசிக்கிற திறன் குறைச்சிருச்சு. அதனால தான் அது இப்படி உளறிடுச்சு. மூசான் கிபுட்சுஜி அவனோட பேர் சொன்னால் இந்த மாதிரி கேர்ஸ் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கேர்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லும்போது டக்குன்னு யூஸ்வரோ அந்த துண்டு எடுத்துகிட்டு டேஞ்சரை மூக்கு அடிச்சுட்டு, நீ லேடி டமாயோட டீமன் பிளட் டீமன் ஆட்டம் மூந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதோட கண்ணை பாரு, இதில் அந்த நம்பர் எழுதலை அப்படின்னா அது 12 செகண்ட்ஸில் 1 இல்லைன்னு சொல்லும்போது இந்த டீமன்ஸ்க்கு இது தேவைதான்னு யூஸ்வரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் லேடி டமாயோ அதோட பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெசுக்கோ பார்த்தா அங்கே ஓரத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். நீ சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வரோ கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே டேஞ்சரோ பார்த்தா அந்த டீமன் எனக்கு என் பால் வேணும்னு கத்திட்டுருக்கு. டேஞ்சரோ போய் அந்த பால் எடுத்துக்கிட்ட வைக்கிறான். என் கூட நீ விளையாடவா நான் டீமன் கூப்பிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு சூரியன் வந்த உடனே அது எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் டேஞ்சரோ நினைக்கிறான், நீ எவ்வளோ பேர்த்த கொண்டு இருந்தாலும் நீ ஒரு டீமனாகவே இருந்தாலும் உள்ளத்தில் நீ ஒரு சின்ன குழந்தை தான், உன்னை விட மாட்டேன் மூசான் கிபுட்சுஜி, உன்னால தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு டேஞ்சரோ மூசான் கிபுட்சுஜியை பற்றி யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் டேஞ்சரோ வீட்டுக்குள்ளே வரான். பார்த்தா வீடே மொத்தமாக உடஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் எங்கே இருப்பாங்கன்னு தேடி போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா நெசுக்கோ ஓடி டேஞ்சரோ கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் போய் லேடி டமாயாவும் கட்டி பிடிக்கிறா. யூஸ்வரோ அப்படிலாம் கட்டி பிடிக்காத அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் நெசுக்கோ யூஸ்வரோவுக்கு தடவி தர அவனை ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கே டேஞ்சரோ அவங்கள அப்படி கட்டி பிடிக்காது விடு அப்படின்னு சொன்னால் லேடி டமாயோ பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி டமாயோ அழுகுறாங்க. நெசுக்கோ நீ கட்டி பிடிக்கிறது அவங்களுக்கு வலிக்குது போல் விடுன்னு சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு அவங்களும் நெசுக்கோ கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வரோ அவனோட பேக் ஸ்டோரி வச்சு பார்க்குறான். அந்த கூண்டுக்குள்ளே அவன் இருக்கான். அவன் சாகிற நிலைமையில இருக்கும்போது உன்னை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி லேடி டமாயோ தான் அவனை டீமன் ஆக்கியிருக்காங்க.
ஆனால் நீ டீமன் ஆனோடனே மனித நேயத்தை இழந்துருவ அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நெசுக்கோவும் டான்ஜரோ கிளம்பும்போது நீ நெசுக்கோ எங்கள் கூடயே விட்டுறியா, நாங்கள் நெசுக்கோவை எப்பயும் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நெசுக்கோ நாங்களே சரி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உன் கூட தான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோடனே டான்ஜரோ சரின்னு யோசிக்கலாம். ஆனால் நெசுக்கோ வந்து டான்ஜரோட கை பிடிச்சிக்கலாம். சாரி, ஆனால் நெசுக்கோ எப்பயும் என் கூடயே தான் இருக்கணும், திருப்பி கொஞ்ச நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். பார்த்து இருந்துக்கோன்னு யூஸ்வரோ சொல்கிறான். தேங்க்யூ யூஸ்வரோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது அதுக்கப்புறம் நில்லு, உன்னோட தங்கச்சி கொஞ்சமாக அழகாக தான் இருக்குன்னு சொன்னதுக்கு டான்ஜர் சிரிச்சுட்டு கிளம்புறான். அதுக்காக சவுத் ஈஸ்ட் போன்னு கத்திட்டு இருக்குது. சரி என்னை கேட்டுச்சு சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு பையன் ஒரு பொண்ணு பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொல்லை பண்ணிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ்.